சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் தொடங்கி மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் எல்லாருமே இன்னைக்கு எம்ஜிஆர் கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் உங்களுக்கு மட்டும் அவரோட தேசிய தலைவராக ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க புரட்சி தலைவருடைய அந்த புகழ் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களும் முழுமையாக பார்த்தீங்கன்னா போற்றக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் இன்னைக்கு எல்லாரும் புகழ்றாங்க. திரும்ப கருணாநிதியை புகழ்றாங்களே யாராவது? திரும்ப கருணாநிதி ஒருத்தரும் புகழ போறது கிடையாது. அவங்க அப்பாவுடைய சமாதிக்கு மு.க. ஸ்டாலின் அப்பாவுடைய சமாதிக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ பெரிய அளவுக்கு ஆடம்பரம் பண்ணா கூட நீங்க கணக்கெடுத்து பாருங்க. நீங்க ரைட் இன்ஃபர்மேஷன் பாருங்க. அம்மாவுடைய நினைவிடத்துக்கு புரட்சி தலைவர் நினைவிடத்துக்கு இந்த ஒரு மாசத்துல இப்போ பொங்கல் அன்னைக்கு கூட வச்சுங்க வந்த கூட்டம் எவ்வளோ நினைவிடத்துக்கும் 2 நினைவிடத்துக்கும் திரும்ப கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு போன கூட்டம் எவ்வளோ ரைட் இன்ஃபர்மேஷன்ல வாங்கினேன் 10% இருக்காது 100% 10%. அப்படி இருவரும் தலைவருடைய புகழ் யாரால அசைக்க முடியாது. அதனால ஸ்டாலின் என்ன திரை போட்டு மூடினாலும் சரி ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியாத அழியாத புகழுக்கு சொந்தக்காரர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி அம்மாவும். பாரு 526 கோடியில அது மு கருணாநிதியுடைய பன்னாட்டு மயமா அது ஒரு சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா எப்படி கழுவி ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை ஊத்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. கக்குசுக்கு கூட பார்த்தீங்கன்னா கருணாநிதி பேர் வைப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு கீழ்த்தரமான சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க அப்படி அதுக்கெல்லாம் 526 கோடி ரூபாய் பணம் இருக்கு. பொங்கல் பரிசு அம்மாவோட இடத்துல அண்ணன் எடப்பாடி 2000 ரூபா கொடுத்தாரு. அது 5000 ரூபாய் நீங்க கேட்டீங்க. சார் 5000 ரூபா கொடுங்க, முடியல. 2500 ரூபாவது கொடுத்துட்டு போலாம்ல, அதுவும் கொடுக்கல. சரி 1000 ரூபாவது கொடுக்கலன்னா ஒன்றும் இல்லை. பட்ட நாமம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி ஜாதி மத இன மொழி கடந்து பொங்கல் பண்ணி கொண்டாடுற அத்தனை பேருடைய வைத்தறிச்சலுக்கு உண்டானதான் இந்த ஆளும் ஸ்டாலின் மத அரசாங்கம். அப்படி 1 ரூபாய் கூட கொடுக்காம வஞ்சித்து இருக்கின்ற ஒரு நிலைதான் இன்னைக்கு.